தமிழ் இண்டஸ்ட்ரியில, தமிழ் சினிமால மக்களுக்கு தெரியாத டார்க் சைடு ஏதாவது இருக்கா சார்? நெறைய. இன்னைக்கு அதிகமான ஆர்வமே அரசியலுக்கும், சினிமாவுக்கும் தான் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் பூரா எழுச்சி விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துச்சு. ம். இன்னைக்கு 85% போலிங்ன்னா அது காரணம் விஜய். கருத்து கணிப்பு என்பது நம்ப வேண்டிய தேவையே இல்ல. கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு மட்டும் இல்ல, காசு வாங்கிட்டு போடுறது. இன்னும் நெறைய பேர் வந்து டிஎம்கே ஜெயிக்குன்னு போட்டுருக்கான். பூரா காசு வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தல்ல மீடியாக்காரங்களுக்கு அதிகமா பணம் செலவிட்டது திமுக தான். அதாவது அவங்களுக்கு என் மேல ஒரு பொறாமை இருக்கலாம், ஈகோ இருக்கலாம். அதாவது என்னுடைய நேயர்களை பொறுத்த வரைக்கும் நான் உண்மை பேசுறேன் அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட நல்ல மதிப்பை நான் பெற்றிருக்கேன். எனக்கு எப்படி பேச உரிமை இருக்கோ அதே மாதிரி என்னுடைய என்ன விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. வணக்கம் மக்களே! இப்ப நம்ம பார்க்க போற ஆள் யாருன்னா, போல்ட் ஆப்ஷன் பேசுறவரு, ஸ்ட்ராங் மீடியா பர்சன் கொண்டவர் இவரு. இவர பத்தி அடையாளம் தேவை கிடையாது. நம்ம பைல்வான் ரங்கராஜன் சார் தான். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். வணக்கம் சார். சார் உங்களுக்கு பைல்வான் ரங்கராஜன் அந்த பேரு எங்கேருந்து சார் உங்களுக்கு வழங்கப்பட்டது? நான் நிஜமா பைல்வான் கிடையாது. நான் அப்போ முதல்வர் புரட்சித் தலைவரிடம் சிறுசேமிப்பு திட்ட துணைத் தலைவரா இருந்தாரு. அவர்ட்ட நான் செக்யூரிட்டி ஆஃபீஸரா இருந்தேன். அப்ப நான் வெயிட் லிஃப்டிங் ஃபர்ஸ்ட்டு வந்தேன். வெயிட் லிஃப்டிங் ஃபர்ஸ்ட்டு வந்தோனே, அவர் வெயிட் லிஃப்டர்ன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா பைல்வான் கூப்பிட ஆரம்பிச்சாரு. ம். அவருடைய வாய்முகூர்த்தம் நான் அறிமுகமான பசி படத்தில டைரக்டர் வந்து பைல்வான் ரங்கநாதன் அப்படின்ட்டு டைட்டில்ல போட்டாரு. அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்ப யாருன்னா ரங்கநாதன் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. பைல்வான தான் தெரியும். பைல்வான் அது உங்களோட ஒரு பயங்கரமான அடையாளமா இருக்கு சார் தமிழ்நாட்டுல அது. அது அது நீங்க எப்படி எந்த கோணத்துல பார்க்குறீங்க அது? இல்ல இப்போ சாண்டா சின்னப்பா தேவரு, இப்போ நெறைய பேருக்கு வந்து எம்ஜி ராமச்சந்திரன்ங்கிறது எம்ஜிஆர், நடிகர் திலகம் இந்த மாரி இருக்கிறனால எஸ்எஸ்ஆர், எஸ்எஸ் ராஜேந்திரன் அந்த மாரி அப்பா, அம்மா வச்ச பேர விட மக்கள் வச்ச பேரு கொஞ்சம் ரீச் ஆகுது. ம். அதுதான் எனக்கு அடையாளம் அமைஞ்சது. சார் உங்க லைஃப் ஜர்னி எப்படி சார் இந்த சினிமா துறையில வந்து கலந்து ஆரம்பிச்சது நாள் அது? நான் சினிமா துறைக்கு வரணும்னு நெனைச்சவனே இல்ல. கற்பனையில கூட நான் அத நெனைச்சதில்ல. எம்ஜிஆருடன் பணியாற்றி கொண்டிருக்கும்போது, அவரு தான் வந்து என்னுடைய வெயிட் லிஃப்டிங் கொஞ்சம் தேஜஸான பாடி பில்டர் தோற்றத்த பார்த்து அவர் எனக்கு உலகம் சுற்று வாலிபன்ல வாய்ப்பு குடுத்தாரு. அதுக்கப்புறம் அ எங்க ஏபி நாகராஜன் எழுதி இயக்கிய படத்துலயும் எனக்கு வாய்ப்பு குடுத்தாரு. அவர் வாய்ப்பு குடுத்தது நோக்கம் என்னன்னா, அந்த வெயிட் லிஃப்டருக்கு வந்து தயார் தீனிக்கு பணம் வேணும். அப்போ நான் தென்னகம் பத்திரிகையில தொடர்ந்து அண்ணா பத்திரிகையில வேலை செஞ்சேன். அந்த பத்திரிகையில எனக்கு குடுக்குற சம்பளம் பத்தாதுங்கிறக்காக, எம்ஜிஆர் புரொடக்ஷன்லேருந்து எனக்கு மாசம் மாசம் சம்பளம் குடுத்தாரு புரட்சித் எம்ஜிஆர். எம்ஜிஆர். ஆமா, ரொம்ப நெருக்கமா சார் அவரு கூட? ஆமா, ஆமா. ஏதாவது நினைவுகள், அழகான நினைவுகள்? நெறைய இருக்கு. அது போனா அதுவே ஒரு 2 மணி நேரத்த போகும். நிறைவு என்னன்னா, அவரோட பயணிக்கும் பொழுது வேன் அப்போ மெட்டடார் வேன் மாரி இருக்கும். அதெல்லாம் பயணம் நடக்கும். ஒரு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்னா அவர் கார்ல ஏறிருவாரு. அப்புறம் எங்களோட தான் பயணிப்பாரு. அப்போ நானும் ஒரு 4 பேரு பத்திரிகையாளரும் கூட இருந்தோம். அப்புறம் போம்போது ஒரு பெண்கள் ஒரு ஒரு 20, 25 பெண்கள் வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர்ன்னு அவங்க ஓடி வந்தாங்க. ம். அப்போ வேன் டிரைவர் நிறுத்தாம போயிட்டாரு. ம். அதுக்கப்புறம் அவர ஒரு அடி முதல் ஒரு அடி அடிச்சாரு. நீங்களா சார்? இல்ல எம்ஜிஆர் அடிச்சாரு டிரைவர. எம்ஜிஆர். ஓகே, ஓகே. அவரு "திரும்பி வா பின்னாடி" அப்படின்னாரு. ம். திரும்பி வந்தோனே அவங்கலாம் வந்தாங்க. எம்ஜிஆர் பேசினாரு. "என்ன தொழில் நல்லா நடக்கா? என்ன நடக்கு? களை பிடுங்குறாங்கயா?" அப்படின்னு சொன்னாரு. கேட்டுட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 200 ஆண்கள் ரோட்ல நின்னுட்டுருந்தாங்க. அப்போ நிறுத்துனாரு. நிறுத்தின உடனே அவங்ககிட்ட சந்தோஷமா பேசினாரு வழக்கம் போல. அதுக்கப்புறம் போம்போது ஒரு அடி வச்சாரு. அவருக்கும். ஆமா. "ஏன் நிறுத்துன?" அப்படின்னாரு. அது அங்க வந்து ஏன் நிறுத்தலங்கிறதுக்கு அடி விழுந்தது. இங்க ஏன் நிறுத்துனங்கிறதுக்கு அடி விழுந்தது. என்னடா எம்ஜிஆர் இப்படி மேன் ஆஃப் மூடா இருக்காரே அப்படின்ட்டு கொஞ்சம் பத்திரிகையாளர்லாம் அப்படியே ஃபேமிலி முழிச்சோம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு எம்ஜிஆரே பேசினாரு. இத பத்தி அவர்ட்ட கேட்க முடியாதுல்ல. கொஞ்சம் பயம். ஆமா. அப்ப அவரு "நீங்க ஏன் இப்படி அப்செட்டா இருக்கீங்கன்னு தெரியும். நான் முதல்ல அடிச்சது வந்து பெண்கள பார்த்து ஏன் நிறுத்தாம போற? நான் ஏன் தாய்க்குலமேன்னு சொல்றேன். தாய்க்குலம் பூரா எனக்கு ஆதரவா இருக்காங்க. அடடா! அதனால நான் அவங்க மேல எனக்கு ஒரு அலாதியான பிரியம் உண்டு. அது மட்டும் இல்ல, எம்ஜிஆர்ட்ட பேசணுங்கிறத ஒரு பொம்பள வந்து 100 பேர்ட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த 100 பேர்ட்ட நான் என்னை பார்த்த உணர்வு போகும். அவங்களும் அதே மாரி சந்தோஷப்படுவாங்க. அந்த காலத்துக்கு அவர் ஒரு நட்சத்திரம் இல்ல சார். பெரிய ஒரு க ஆமா.
அளவில்லாத மக்கள் அவருக்கு ஏன்னா, ஆதரவா அவர் இருந்தாங்க. தங்க நிற மேனி. அவரு மேனியே ஒரு கிளிட்டரிங்கா இருக்கும். ம். அதுக்கப்புறம் ஆண்கள ஏன் நிறுத்தாதன்னு அடிச்சேன்னா, ஆண்கள் எவனும் போய் வீட்ல போய் நான் எம்ஜிஆர பார்த்தேன்னு சொல்ல மாட்டான். அத ஒரு கௌரவ குறைவா நினைப்பான். அதனால ஆண்கள்ட்ட நாம பேசணும்னா, ரீச் ஆகாது. அதனால தான் அடிச்சேன்னாரு. ஓ! அவ்வளோ பெரிய விஷயத்த எம்ஜிஆர் அப்பவே இது இது பண்ணியிருந்தாரு. நோட் பண்ணி அது ஒரு ஒரு ஆமா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்றீங்க. ஆமா. ஓ! அதேமாரி ஒரு முறை ஷியாம் சுந்தர் வந்து என்ட்ட பேசிட்டு இருந்தாரு. அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் என்ட்ட பேசிட்டு இருந்தாரு. ம். அப்ப பக்கத்தில எம்ஜிஆர் வந்து உட்கார்ந்தாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் எம்ஜிஆரோட பக்கத்தில உட்கார்ந்து பேசுற அளவுக்கு ஒரு சீனியர். அப்போ அவரு எம்ஜிஆர் கேட்டாரு, "யோவ்! சினிமால நடிக்கிறியாயா?" அப்படின்னு கேட்டாரு. "எனக்கு நடிக்க தெரியாதுங்க" அப்படின்ட்டேன். அப்புறம் ஷாட்டுக்கு போயிட்டாரு. அப்ப சார் அவர்கிட்டயே சொன்னீங்களா சார்? ஆமா. அப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் என்ன சொன்னாரு, "ஏய்யா! எம்ஜிஆர பார்க்கறதுக்கே அவன் தவம் இருக்கான். ம். உன்னைய அவரு சினிமால நடிக்கிறியான்னு கேட்டா மாட்டேன்னு சொல்ற. லூசா என்னையும் திட்டிப்புட்டாரு." சார் ஆமா சார். அவ்ளோ பெரிய ஆள் கேட்கும்போது எப்படி சார்? அது இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமே சார்? இல்ல அப்பல்லாம் நமக்கு வந்து பொய் சொல்லணும், போணும், அந்த நடிக்கணும், தில்லுமுல்லு பண்ணணும். அதெல்லாம் எனக்கு எண்ணமே இல்ல. இப்பவும் இல்ல. ம். அப்போ அவராவே வந்து நவரத்னம் படத்துல எனக்கு வாய்ப்பு குடுத்தாரு. ம். அதாவது திடீர்னு நான் அப்ப அண்ணா பத்திரிகையில இருக்கும்போது, "சார் ஏபிஎன் ஆஃபீஸ்லேருந்து உங்கள வர சொன்னாங்கன்னோனே" நான் மறுநாள் காலைல ஏபிஎன் ஆஃபீஸ் போனேன். நாராயணன் சார் இருந்தாரு. "எப்பா சின்னவரு உனக்கு வந்து ஒரு வேஷம் குடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க தான் அண்ணா பத்திரிகையில அந்த ரங்கநாதனா?" அப்படின்னாரு. ஆமான்னேன். "போய் ட்ரெஸ் அளவு குடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொன்னாரு. ஒரு ரூ. 1000 அட்வான்ஸ் வாங்கி குடுப்பான். வாங்கிட்டு வந்துட்டேன். நான் மறுநாள் எம்ஜிஆர் சொன்னாரு. "சரி நாளை மறுநாள் ஊட்டி போ வேண்டியிருக்கும். ரெடியா இருன்னாரு." ஊட்டியில போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்து ரூம்லாம் குடுத்தாங்க. சாப்பாடு குடுத்தாங்க. மற காலையில 11 மணிக்கு எம்ஜிஆர் ஷூட்டிங் வந்தாரு. அப்ப என்னைய கூப்பிட்டாரு. "ரூம் நல்லா வசதியா இருக்கா? டிஃபன்லாம் சாப்பிட்டியா? நல்லா கவனிக்கிறாங்களா?" அப்படின்னாரு. "ஆமா சார். கவனிக்கிறாங்கன்னு" சொன்னேன். தினம் இதே மாரி ஒரு 6 நாள் தொடர்ந்து கேட்டாரு. இடையில 3ஆம் நாள் இது பார்த்துட்டே இருந்த ஏபி நாகராஜன், "நீ என்ன மலையாளியான்னு?" கேட்டாரு. கலருக்கும் அதுக்குமா சார்? "இல்ல சார் நான் தமிழன் தான்னேன்." "எப்படி உன் மேல இவ்வளவு அன்பா இருக்காரு?" அப்படின்னாரு. "இல்ல நான் அண்ணா பத்திரிகையில வேலை செய்றேன். நான் வெயிட் லிஃப்டிங்கில ஃபர்ஸ்ட் வந்தேன். அதனால" "அப்படியா?" அப்படின்னாரு. அப்புறம் வரும்போதும் ஒரு ரூ. 2000 கையில குடுத்தாங்க. ம். நடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து, "இப்ப பணம் குடுப்பாங்க வாங்கிக்க. அங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த சீன" அப்படின்னாரு. ம். அதான் அவருக்கு பாக்ஸிங் கத்துக் குடுக்குற மாரி ஒரு சீனு. ஓகே, ஓகே. அத இங்க வந்து அப்புறமா எடுத்தாங்க. எந்த அதுக்கப்புறம் படத்துல சார் அது? நவரத்தினம். நவரத்தினம். அந்த படத்துல தான் முதல்ல நீங்க வந்து திரையுலகுல வந்து நீங்க அறிமுகம் ஆகுறீங்க. ஆமா. அப்புறம் திண்டுக்கல் தேர்தல்ல நாளைக்கு திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. ம். ஆனா, அதுக்கு முந்தின நாள் அ சத்யா ஸ்டுடியோல தான் நான் சாப்பிடுவேன். காலைல போயிருவேன். காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு. அப்புறம் சாயங்காலம் வந்து ஆஃபீஸ்ல நியூஸ் எழுதி குடுப்பேன். என்ன ம். யார் யார் பார்த்தாங்க என்னன்னு. அப்ப அவரு சொன்னாரு, "நாளைக்கு நான் திண்டுக்கல் போறேன். நீ மத்தியானம் போல வா ஆஃபீஸுக்கு" அப்படின்னாரு. அதான் மாம்பழம் ஆஃபீஸ். கூட்டம் சரியான கூட்டம். ஏன்னா திண்டுக்கல் தேர்தல் அப்பதான் முதல் தேர்தல் அதிமுக சந்திக்குது. ம். அப்போ கார் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கும்போது முத்து, எம்ஜிஆருடைய பிஏ முத்து வந்து ரங்கநாதன் உங்கள கூப்பிட்டாரு அப்படின்னாரு. மேல போனேன். போனேன் ஒரு ஒரு ரூ. 2000 கையில குடுத்தாரு. "வச்சுக்க, வந்து நான் பணம் தரேன்" அப்படின்ட்டு போனாரு. ம். அவ்வளவு பரபரப்புலயும் நான் ஒரு சாதாரணமான ஆளு என்ன மனசுல வச்சுக்கிட்டு, என்ன எனக்கு பணம் குடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நான் வந்து சமநிதி பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா பத்திரிகை ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். ம். இப்போ இருக்கிற அதிமுக தலைமை நிலையம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அதுக்கு முதல்ல முன்னாடி வந்து தலைமை கழகம், பின்னாடி அண்ணா பத்திரிகை ஆஃபீஸ். ம். அங்க அந்த தான் பீரியட்ல அப்படி இருந்தது. ஆமா. அப்போ இப்பயும் அதே மாரி இருக்கா சார்? இல்ல இப்பவும் இப்போ அண்ணா இல்ல. இப்ப பத்திரிகையே இல்ல. பத்திரிக்கையே இல்ல. அப்புறம் அப்புறம் வந்து சென்னையில அமைஞ்சிக்கரையில பழனியப்பா தியேட்டர்ன்னு ஒண்ணு இருந்தது. இப்போ தியேட்டரும் கிடையாது. ம். அதுக்கு எதுத்தாப்புல அண்ணா ஆஃபீஸ் இருந்தது. மிஷினும், ம். அண்ணா பத்திரிகையும் நடந்துட்டு இருந்தது. அங்க தான் தாயும் இருந்தது. வலம்புரிஜான் அதுக்கப்புறம் தாய் ஆசிரியரா வந்தாரு. அந்த சமயத்தில எ எ என்னைய வந்து அந்த வ வ பத்திரிகையில நியூஸ் செய்தி ஆசிரியரா இருந்த சோல என் பேர சேர்க்கல. ம். அந்த டைம்ல. ஆமா. அதாவது யார் யார் வேலை பார்க்குறாங்கன்னு எம்ஜிஆர்ட்ட கொண்டு குடுக்கணும்ல. ஆமா. அப்ப குடுக்கும்போது என் பேர் இல்ல. அப்ப தான் அவரு என்ன சொன்னாரு, அப்போ பொன்னியின் வந்து எங்க அண்ணா பத்திரிகையினுடைய வழக்கறிஞர். அவரு பொன்னியின்ட்ட கூப்பிட்டு அதில ரங்கநாதன்னு பேர் எழுதிங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மறுநாள் வந்து பொன்னியின் என்ட்ட கேட்டாரு.
"நீயும் மலையாளியா?" அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் தமிழன் தான்னேன். "இல்ல சின்ன ஒரு வம்புல அவ்வளவு அனுபவிச்சு உன் பேர அண்ணா பத்திரிகையில பேர சொன்னாரே" அப்படின்னு. "அப்படியா?" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்ட்ட நான் பழைய பழக்கம் வச்சுக்கிட்டேன். அது வேற விஷயம். ம். அதே மாரி இப்படி என்னுடைய பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாருங்கிறதுக்கு ஒரு சம்பவத்த சொல்லணும்னா, அப்ப சமநீதி பத்திரிகைலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லயும் எனக்கு சம்பளம் உண்டு. ம். புலமைப்பித்தன் தான் பின்னாள் சபாநாயகர் புலமைப்பித்தன் அங்க வந்து செய்தி ஆசிரியர். ம். காலையில வருவாரு, செய்தி தலைப்புல பார்த்துட்டு போயிருவாரு. அப்போ அங்க ஒரு சம்பவம். அப்போ தான் வந்து அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் புதுசா தேர்ந்தெடுக்கணும். அப்ப நான் பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் இருந்தாரு. எனக்கு அப்புறம் இந்த கட்சிய நடத்துறதுக்கு நீங்களே ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துங்கன்னு தேர்தல் வைக்க போறேன்னு சொன்னாரு. அப்போ ஒரு அணியினர் கே.ஏ. கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாகவும், இன்னொரு அணியினர் எஸ்.டி. சோமசுந்தரத்துக்கு ஆதரவாகவும் செயல்பட்டாங்க. கட்சி கிட்டத்தட்ட பிளவுபடுற சூழ்நிலை வந்துருச்சு. உடனே எம்ஜிஆர் 2 பேரையும் கூப்பிட்டு, "நீங்க தேர்தல்ல நிக்க வேண்டாம். நானே பொதுச் செயலாளரா இருக்கேன்" அப்படின்னு ம். சொல்லிட்டாரு. அப்பவே பதவிக்கு அதிமுகல சண்டை வந்தத எம்ஜிஆர் பார்த்தார். ம். பார்த்துட்டாரு. ஆமா. அப்ப அந்த சமயத்துல எஸ்டிஎஸ் ஆஃபீஸ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. எம்ஜிஆர் படத்த போட்டு உடைச்சுட்டாங்க. இது அவர் காதுக்கு போயிடுச்சு. யாரோ போட்டு குடுத்துட்டாய்ங்க. ஆனா எஸ்டிஎஸ்ட்ட கேட்குறாரு. "என்னம்மா நேத்து உங்க ஆஃபீஸ்ல ஏதோ சம்பவம் நடந்துச்சாமான்னு?" கேட்கும்போது, "எல்லாம் ரங்கநாதன் தான் பண்ணது" அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எஸ்டிஎஸ், "ரங்கநாதன் எனக்கு எனக்கு நல்லா தெரியும். அவன் எனக்கு ஒண்ணுன்னா, அவன் யார வேணாலும் அடிப்பான்." அப்படிப்பட்ட ஒரு விசுவா அவங்களே சொல்றாங்க அது. எம்ஜிஆரே சொல்றாரு. அதுதான் அவரு பேர் அவரு ஆமா. என் மேல அவ்வளவு விசுவாசம் உள்ளவன் ம். ரங்கநாதன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அப் அளவுக்கு நீங்க அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாவும், ஆமா. பணிவாவும் இருந்தீங்க. விசுவாசத்துக்குரியவனா இருந்தேன். இதே மாரி உண்மையாகவும். ஆமா. இதே மாரி ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து விமர்சிக்கிறாங்களே சார் அவங்க. அதாவது உங்களோட உழைப்பு யாருமே உழைப்பு இல்லாம இந்த இடத்துக்கு வர முடியாது. அத அத க கவனிக்காம நீங்க நடிச்ச படம் நான் நெறைய பார்த்துருக்கேன் சார். உங்களது திரும்ப திரும்ப பேசுற நீ அந்த 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 ஒரு டியூன் போதும் சார். நீங்க யாருன்னு சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட உங்கள வந்து நெறைய பேர் விமர்சிக்கிறாங்களே, அத நீங்க எந்த கோணத்துல சார் ஏங்க பார்க்குறீங்க? நானே மத்தவங்கள விமர்சிக்கிறேன். என்ன மத்தவங்கள விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? கரெக்ட்டு தான். எல்லோருமே உங்கள விமர்சிக்கலாம். ம். இல்ல எல்லாரும் விமர்சிக்கலாம். விமர்சனம் வந்து ஒரு அளவு இருந்தா பரவால்ல சார். உங்களுக்கு வந்து அது பார்க்கும்போதே தெரியுதுல்ல. சில அதாவது நீங்க அதாவது காய்ச்ச விமர்சிக்கிறதுக்கும் மரம் கல்லடி கொள்ளுங்க. ம். அதாவது அவங்களுக்கு என் மேல ஒரு பொறாம இருக்கலாம், ஈகோ இருக்கலாம். மீடியாக்காரன் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து 50 வருஷ மீடியா சர்வீஸு. ம். இப்பவும் நீங்க ஏன் என்னைய கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க? இருக்கு அதாவது சார். என்னுடைய நேயர்கள பொறுத்தவரைக்கும் நான் உண்மை பேசுறேன் அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட நல்ல மதிப்பா நான் பெற்றிருக்கேன். ம். இதுவரைக்கும் நான் பேசுனது என்னுடைய மனசாட்சி குரல் தான். இனிமே மனசாட்சியின் குரல் தான் பேசும். ம். அந்த அடிப்படையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால என்ன பத்தி யார் விமர்சனம் பண்ணாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா, நான் உண்மை சொல்றேன். உண்மை நான் பேசுகிறவர்களை சுடலாம். ம். அந்த எரிச்சல்ல அவங்க எல்லாம் பேச தான் செய்வாங்க. ஆ. அத நான் எப்படி எனக்கு எப்படி பேச உரிமை இருக்கோ, அதேமாரி என்னுடைய என்ன விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. முழு உரிமை இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதேமாரி என்ன எதிர்த்து கோர்ட்டுக்கும் போனாங்க. ம். கமிஷன் ஆஃபீஸுக்கு போனாங்க. சைபர் கிரைமுக்கு போனாங்க. எல்லாமே தோல்விய தான் சந்திச்சாங்க, புகார் குடுத்தவங்க. நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருந்தேன். அதனால அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல என்ன விசாரிக்கிறதே இல்ல. விட்டுட்டாங்க. ம். நீங்க வேணா கோர்ட்ல போய் கேஸ் போட்டுங்க அப்டின்ட்டாங்க. ஆனா உங்களுக்கு எந்த விமர்சனம் சார் உங்களுக்கு ரொம்ப காமெடியா, நகைச்சுவையா இருந்தது? இத விட பெட்டரா பண்ணியிருக்கலாமே! ஏன்டா என்ன கேட்டிருந்தா நானே குடுத்துருப்பேனே அப்டின்னா, நீங்க எந்த இல்ல விமர்சனத்த பல நேரங்கள்ல நடிகர் எஸ்.வி. சேகர், நடிகர் சங்க தலைவரா இருந்த ராதாரவி, அப்புறம் நெப்போலியன், நடிகைகள்ல வந்து அ நம்ம ஆனந்தனுடைய மகன் தேவதர்ஷினி இவங்க நெறைய பேர் என்னைய பாராட்டியிருக்காங்க. ம். பாராட்டியிருக்கும்போது, நீங்க உங்கள்ட்ட இருந்து நாங்க பாராட்டுறது வந்து "வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி" அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ம். என்ன எப்படி பலர் விமர்சிச்சாங்களோ, அத விட அதிகமா நெறைய பேர் என்ன நேசிக்கிறாங்க. இப்போ நான் பத்திரிகையாளர் காட்சிக்கெல்லாம் போனாச்சுன்னா, "சார் தயவு செஞ்சு விமர்சனம் உள்ளத உள்ளபடி எழுதுங்க சார்." அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க ஆதாரத்தோட தான் நீங்க பேசுறது எதுவா ஆமாமா. இருந்தாலும். எந்த விதத்திலயும் நான் எந்த பொய் சர்ச்சையும் நம்ப வந்து முன்னாடியே பேசுறது கிடையாது. எல்லாத்தையும் அது விசாரிக்கிறீங்க நீங்க. அதாவது நான் பார்த்தது, ம். அனுபவப்பட்டது, படித்தது எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லாம நான் பேசுறதே இல்ல. அதனால தான் எனக்கு இவ்வளவு நேயர்கள் இருக்காங்க. கண்டிப்பா. இவ்வளவு நேயர்கள் என்னைய வந்து இப்ப என்னுடைய கருத்துக்கள கேட்கறாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து இவரு பொய் சொல்ல மாட்டாரு, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைய இனியும் காப்பாத்துவேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா. அது எங்களுக்கு தெரியும்.
தமிழ் இண்டஸ்ட்ரியில, தமிழ் சினிமால மக்களுக்கு தெரியாத டார்க் சைடு ஏதாவது இருக்கா சார்? நெறைய தெரிந்தது ஒரு 40% தான். இப்ப நானே ஒரு 50% சொல்லியிருக்கேன். ம். 50% சொல்லல. ஏன்னா, சிலர் அத விரும்புறதில்ல. எல்லாருமே விரும்புறதில்ல. ஆனா, இது சொன்னா அவங்க குடும்பத்தில ரொம்ப குழப்பம் ஏற்படுத்தும்ன்னா, நான் அத வெளிய சொல்றதில்ல. அதனால கொஞ்சம் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள, சில நேரத்தில ஒரு 10% எக்ஸாஜரேட் அதிகப்படுத்திடுவேன். சில இத குறைச்சிருவேன். டியூன் குறைச்சிருவேன். குறைத்து நான் பேசுறேன். ஏன்னா ஆனா, டார்க் சைடு எல்லா சினிமா நடிகர்கள்ட்டயும் உண்டு. அதில எந்த சந்தேகமுமே இல்ல. எல்லா நடிகையும் எல்லா நடிகர்கள்ட்டயும் உண்டு. அந்த டார்க் சைடுங்கிறது இருக்கத்தான் செய்யும். எல்லா மனிதனுக்கும் மறுபக்கம் உண்டு. பட் இருந்தாலும் இந்த சினிமா துறையில சார், இந்த டார்க் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க சொன்னது நடிகர்கள் இது. சினிமா சைட்லயே மக்களுக்கு தெரியாத ஏதாவது டார்க் சைடு. சினிமா மட்டும் இன்னொரு பக்கம் இல்ல. அரசியல்வாதிகளுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த சினிமா, அரசியல்வாதிகள் 2 பேர பத்தியும் நம்ம நெகட்டிவ் செய்திகள பேசணும். உண்மை செய்திகள் பேசணும்னா, அது நெறைய பேர் பார்க்குறாங்க. ம். இன்னைக்கு அதிகமான ஆர்வமே அரசியலுக்கும், சினிமாவுக்கும் தான் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் பூரா எழுச்சி விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துச்சு. ம். இன்னைக்கு 85% போலிங்ன்னா, அதுக்கு காரணம் விஜய். சார் இப்போ விஜய் விஜய் அவர்கள் பேர் வந்ததுனால கேட்கிறேன். அந்த காலத்தில எம்ஜிஆரோடையும் நீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க. இப்போ எம்ஜிஆருக்கும் இதே மாரி அசைக்க முடியாத ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்தது. ஒரு கூட்டமும் எல்லாரும் வந்து நின்னுட்டு பார்ப்பாங்க. ஆனா எம்ஜிஆருக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் கூட்டம் பின்னாடியே ஓடுது. அது அலைகளோட அலைகள் மாரி அப்படி ஓடிக்கிட்டே இருந்து, அதுல நெறைய விளைவுகள் சந்திச்சாங்க. தாவேகா கட்சியினர். ஆனா இப்ப விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அரசியல் படி அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றியோ, இல்லன்னா அவருக்கு எந்த மாரி பயணம் அது போகும்னு நீங்க நெனைக்கிறீங்க? இந்த அரசியல் வாழ்க்கை? முதல்ல எம்ஜிஆர் காலத்துக்கும், விஜய் காலத்துக்கும், அதாவது 2026க்கும், 1972க்கும் உள்ள வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். ம். அப்போ வெறுமனே நாளிதழ்கள் தான். நாளிதழ்களும், வார இதழ்களும் தான் செய்திகள நமக்கு கொண்டு வந்து ஆ சேர்த்தது. ஆமா சார். அப்போ டெலிவிஷன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, யூடியூபர்ஸ் கிடையாது, மீடியா கிடையாது. அப்போ அந்த இளைஞர்கள் வந்து எம்ஜிஆர பத்தியோ, சிவாஜி கணேசன பத்தியோ தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருந்தது. படித்தவர்கள் மட்டும் தான் திமுகவுக்கு ஆதரவு குடுத்தாய்ங்க. ஏன்னா நெறைய திமுகவுக்குன்னு வார பத்திரிகைகள் நெறைய. நெடுஞ்செழியன் நடத்தினாரு, அன்பழகன் நடத்தினாரு, கலைஞர் முரசொலி நடத்தினாரு, மன்றம், தென்னகம், முலம் அப்படின்னு நெறைய நடத்துனாங்க. ஸோ படிக்கிறவர்கள் திமுகல அதிகமா இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாரும் தியாகிகள். காமராஜர், நேரு தான் தெரியும் அவங்களுக்கு. இப்போ அப்படி அல்ல. இப்போ என்னன்னா, எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. ம். அப்போ இருந்தத விட, இப்போ மக்கள்ட்ட விஜய் அதிகமா சென்றடைஞ்சிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த பீரியடையும் இதையும் ஒப்பிடவே கூடாது. அப்ப வந்து திமுகவுக்கு மரியாதை குறைஞ்சுகிட்டே இருந்துச்சு. ம். 72ல வந்து வட்டச் செயலாளர்களுடைய ஆதிக்கம், எம்எல்ஏக்கள சம்பாத்தியம், டீக்கு லாட்டரி அடிச்சவன்லாம் அப்புறம் லட்சாதிபதி ஆயிட்டான். இது மக்கள் மத்தியில சென்றடைஞ்சோன எம்ஜிஆர் கேள்வி கேட்டாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. இப்பவும் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, அதில வந்து லஞ்சம் வாங்காத ஆளே இல்ல. எம்ஜிஆர் லஞ்சத்த எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு அதிமுகவ. ஆனா அதிமுகவும் இன்னைக்கு லஞ்சத்துக்கு சரிஞ்சுட்டாங்க. சரிஞ்சுட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு திமுகவுல இருக்க பல அமைச்சர்கள் அதிமுகல சம்பாதிச்சவங்க தான். அத இல்லன்னு சொல்ல முடியாது. அதனால தான் விஜய் சொல்லும்போது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதே அதே விஜய் அவர்கள் வந்து இந்த சீமான் வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு கொண்டு ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதுக்கு விஜய் வந்து மதுரை மாநாட்டிலயோ ஏதோ அதுக்கு அடுத்த மாநாட்டிலயோ, இந்த தற்கூறிகள் தான் உங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய கேள்விக்குறிய உண்டாக்குறேன் அப்டின்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கேத்தா மாரி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் சும்மா கிடையாது. மிகப்பெரிய பேச்சாளர். மிகப்பெரிய ஒரு 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 இளைஞர்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேச்சு வந்து தீயா பறக்க விட்டவர் அவரு. அத அந்த கூட்டத்த அது சேர்த்து அரசியல கொஞ்சம் அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு பேசுகிற அரசியல்வாதியில முக்கியமானவர் சீமான். சீமான். அப்படிப்பட்டவரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மறுபடியும் அவர் ரொம்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரோ, இப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இப்ப அவரோட அது நிலைப்பாடு தவறான கணிப்புங்க. அப்டிங்களா? சீமானுக்குள்ள ஓட்டு ஒரு ஓட்டும் குறையாது. சீமானுடைய ஓட்டுல ஒரு ஓட்டையும் விஜய் அபகரிக்க முடியாது. முடியாது. சீமான் பேர்ல உள்ள அபிமானம் வேற, விஜய் பேர்ல உள்ள அபிமானம் வேற. ஏன்னா, அரசியல் புரிதல் உள்ளவர்கள் எல்லோரும் சீமான ஆதரிப்பாங்க. ஏன்னா, அவர் எல்லா அரசியலும் தெரிஞ்சவரு. ம்.
சர்வதேச அரசியல், தமிழ் அரசியலு, பெரியார பத்தி அதிகமா கிண்டல் அடிக்கிறது. இப்படிலாம் நெறைய அவருக்குன்னு ஒரு பட்டாளம் இருக்கு. இருக்கு. அத மறுக்கவே முடியாது. விஜய் வந்து மற்ற கட்சிகளுடைய ஓட்ட குறைப்பாரே தவிர, இவரோட சீமான் ஓட்ட ஓட்டு எடுக்க முடியாது. குறையாது. நீங்க வேணா பாருங்க. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது தெரியும். சீமானுடைய ஓட்டு 1% 2% கூடியிருக்கும். ஆனா இப்போதைக்கு காட்டுற அந்த மீடியா துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 0 மற்ற சில கட்சிகள் அப்படின்னு தான் போடுறாங்களே தவிர, இல்ல. அந்த 1, 2, 3, 4 அ 4ல வந்து பார்த்தீங்கன்னா, மற்றும் அது பிளாக்கா போட்டு மற்றும் இல்ல. சில அது கட்சிகள். தேவையில்லாம சீமான வளர்த்து விடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ஒண்ணு. ஏங்க சீமானும், ஈவே ராமசாமி ஒண்ணு. எப்படி தெரியுமா? ஈவே ராமசாமி ஒரு இயக்கம் நடத்தினாரு. அந்த இயக்கம் தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லியே இயக்கத்த வச்சிருந்தாரு. ஆனாலும் அதில நெறைய அறிவாளிகள் நெடுஞ்செழியன், அ நம்ம அன்பழகன், மதியழகன் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இவரு வந்து தேர்தல்ல போட்டியிட்டாலும் கூட்டணி அமைச்சு போட்டியிட மாட்டேன். தனியா போட்டியிடுவேன்னு சொன்னவரு சீமான். ஆக ஒரு வகையில ஈவே ராமசாமியும், சீமானும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ம். அவரு தேர்தல்ல போட்டியிடாம இயக்கம் நடத்தினாரு. இவரு தேர்தல் தனித்து போட்டியிட்டு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. சீமானே சொல்லியிருக்காரு சார். என்னன்ட்டா, ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வரும்போது சூப்பர் ஸ்டார் வந்தாரு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்தாரு. இந்த மாரி நடிகர்கள் வந்து எங்கள வந்து வீழ்த்திடுறாங்க. நாங்க ஒரு இலட்சிய கொண்டு வரோம் இளைஞர்கிட்ட. ஆனா எங்கள வந்து ஒரு நடிகர் பின்பத்த காட்டி மறைச்சிடுறான்றாரு. ஆனா இவரும் நடிகர் தான். அது ஏன் நடிகர் மேலயே நடிகர் ஒரு விமர்சனம். அதாவது அவர் முழுமையான அரசியல்வாதி ஆகிவிட்டார். ம். இப்ப நடிக்கல. ஆனா இல்ல ஆனா சார் இப்போ ஆரம்பத்துல லைக் அவருக்கும் மூவில அவருக்கும் நடிச்சிருக்காரு சார். அடையாளம் குடுத்தது வந்து சினிமா தான். அத ஆ. நம்ம மறுக்க இல்ல முடியாது. சார் இப்போ லைக் மூவில அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த லைக் படத்துலயும் ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு சார் அது. அது உங்களுக்கும் தெரிஞ்சது தான். உங்களுக்கு அறியாம நான் ஒண்ணும் அறிஞ்சிருக்க மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் அந்த எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சொல்றாரு. அந்த ஸ்டூபிட் பிளேஸ் நீ வர இடம் அந்த ஸ்டூபிட் பிளேஸான்னு கேட்கிறாரு. இப்ப சீமானோட இடம் அந்த சிறைச்சாலை, அந்த அந்த பழக்கவழக்கங்கள், அந்த இயற்கைக்கு நேசமா இருக்கிறது, அந்த ஒரு கான்செப்ட்டே ஸ்டூபிட் பிளேஸான்ற காட்டும்போது, இவர் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு அடையாளம், ஒரு 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 எழுச்சியின் ஒரு அடையாளமா இருக்கிறவரு, இவரு அத உள்பிட்டு எப்படி விக்னேஷுக்கு நடிச்சிருப்பாரு? ஏதாவது அதுக்கு இல்ல. ஏதாவது அது வந்து அந்த சீன் எடுக்கும்போது சீமான் இருந்திருந்தாருன்னா, ஏற்ப தெரிவிச்சிருப்பாரு. ம். இது தனியா எஸ்.ஏ. சூர்யா ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அத ம். எப்படி சீமான் அத குறுக்கிட முடியும்? அத கேட்க வேண்டியவரு விக்னேஷ் சிவன். அத கேட்க தவறியவரு விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன தான் தப்பு சொல்லணுமே தவிர, சீமான தப்பு சொல்ல முடியாது. அதாவது 2வது ம். இப்போ தேவையக்கன் வேற தற்குறின்னு சொல்றாங்க. ம். இதே மாரி அதிமுக காரங்கள விசிலடிச்சாங்குஞ்சுன்னு சொன்னாய்ங்க. ஆ. இப்ப தற்குறின்னாய்ங்க. அப்ப விசிலடிச்சாங்குஞ்சுங்கிறாய்ங்க. ஆமா. அப்போ வந்து விஜய் வந்து இப்போ அவர் வந்து கிறிஸ்டினு ம். அப்படிங்கிறாய்ங்க. அப்போ எம்ஜிஆர வந்து மலையாளின்னு சொன்னாய்ங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். அது ஒண்ணும் பெரிய எதிர்ப்புன்னு வந்துட்டா, கீழ இறங்கி தான் திட்டுவாய்ங்க. இப்ப விஜய் வெளியேறிட்டாரு. அஜித்தும் வெளியேறிட்டாரு. அவங்களோட வாழ்க்கை பயணம் வந்து சுவாரஸ்யமா ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இப்ப இந்த இடத்த நிரப்புறதுக்கு யாரால சார் முடியும்? ஏங்க பிறக்கிறவங்க எல்லாரும் சாவாங்க. ஆனா சினிமா அப்படி இல்ல. அது மனிதன் அல்ல. தியாகராஜர் இறந்த பிறகும் எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் ரஜினிகாந்த், அஜித் வந்தாங்க. அதுக்கப்புறம் தனுஷு, சிலம்பு, ரசம் இல்லையா? இப்ப ம். சிவகார்த்திகேயன் இல்லையா? அதனால சினிமா எப்பவும் இருக்கும். ம். அதாவது அஜித் நடிக்கலன்னா சினிமா போயிறாது. விஜய் நடிக்கலனா சினிமா போயிறாது. 2வது நீங்க சொன்ன அஜித் நடிக்கல, விஜய் நடிக்கலங்கிறது தவறு. எழுதி வச்சுக்கங்க. விஜய் மறுபடியும் நடிப்பார். அவரு நடிப்பை ம். தொடர்வார். அவரு ஒரு படம் இந்த படம் லீக் இல்ல, இல்ல, ஆயிடுச்சு. இல்ல. அவரு அடுத்த இந்த முறை அவரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால தொடர்ந்து 2 வருஷம் அவர் நடிப்பாரு. 2 வருஷம் ஆமா. கண்டிப்பா. ஏன்னா அரசியல்ல அவரு இன்னும் எல்கேஜிலாம் இருக்காரு. பட்டம் வாங்கணும்ல. அதனால சட்டசபையில போய் என்ன நடக்கு? எப்படி பேசுறாய்ங்க? எப்படி பதிலளிக்கணுங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவர் அடுத்து வரணும். எடுத்த எடுப்புல அவர் வந்து முதலமைச்சர் ஆவாருங்கிறது வந்து நான் நம்ப முடியல. மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள் அல்ல. ம். திமுகவ ரீப்ளேஸ் பண்ணணும்ங்கிறது தான் அவங்க முக்கியமே தவிர, அடுத்த கட்டத்தில அதிமுக தான் இருக்கு. அன் அந்த அளவுக்கு அதிமுக அதாவது எப்படின்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அதிமுக, இல்ல திமுக. திமுக. எம்ஜிஆரே சட்டமன்றத்தில என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ்காரங்களுக்கு சொன்னாரு. அவங்க வாலாட்டும்போது சொன்னாரு சட்டசபையில, "இந்த பாரு திமுக ஆட்சியில இருக்கும். இல்லன்னா அதிமுக ஆட்சி இருக்கும். ஒண்ணு கலைஞர் முதல்வரா இருப்பாரு. இல்ல நான் முதல்வரா இருப்பேன். நீங்க வரவே முடியாது. ஏன்னா அதிமுக, திமுக இரட்டை குழல் துப்பாக்கிகள்னு" சொன்னாரு. ம். அதேமாரி விஜய் ஊடுருவியதை விட அதிமுகவும், திமுகவும் எல்லா ஊர்லயும் கிளைக்கழகங்கள் முதற்கொண்டு வச்சிருக்காங்க. ஆமா. இன்னிக்கும் பெரியவர்கள்ல இருந்து சிறியவர்களுக்கு அதேமாரி ஆதரவு கூட்டணி தெரிவிக்கிறார். ஆட்சிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா,
தமிழக மக்கள் புத்திசாலிகள். குடுத்தா இந்தா பிடி ஆட்சின்னு ஒப்படைச்சிட்டு போயிருவாங்களே தவிர, இந்த டெல்லியில நடக்கிற மாரிலாம் இன்னும் நடக்காது. விஜயகாந்த் அவர்களுக்கே அப்படிதான் பண்ணாங்க மக்கள் அந்த டைம்ல. நீங்க அவர் வந்து சாப்பாட்டுக்கு கரங்கள் சொல்ற விஜயகாந்த் அவர்களே, நம்ம வந்து எதிர்க்கட்சியா உட்கார வச்சு தான் அழகு பார்த்துருக்கோம். எதிர்க்கட்சியா உட்கார வச்சது அவரா தனியா வந்தாரே. ம். ரெட்டை இலை ஆதரவு. ஜெயலலிதா ஆதரவு குடுத்ததுனால தான் அவரு எதிர்க்கட்சி தலைவரா வந்தாரு. அது தனியா நிக்கும்போது பூஜ்யம். ஆமா. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல விருத்தாசலம் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அதனால எதிர்க்கட்சி தலைவரா வந்தாருன்னா, ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சதுனால தான் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரா வந்தாரு. அவரு கொஞ்சம் அவருடைய சில பலகீனங்கள மறைச்சு ஸ்ட்ரெய்ட்டா இருந்திருப்பாரேயானால், அவரு அடுத்த முதல்வரா வந்து வாய்ப்பு இருக்கும். அது விதி அவர அதுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. அதான் காரணம். சார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 முனை போட்டியில யார் சார் வருவா? இது மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா போய்க்கிட்டு இருக்கு. இப்போ வந்து விஜய் இல்ல அவர்கள் இருக்கிறது யார் திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, இந்த 2 பேருக்குள்ள யாரா ஒருத்தர் தான் வர முடியும். இப்போதைக்கு விஜய் வந்து தீய சக்தி, தீய சக்தின்னு திமுகவுக்கு சொல்லிட்டதுனால, திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படியும் 20லேருந்து 40 சீட்டு விஜய் பிடிப்பாரு. அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. ஏன்னா விஜயுடைய இன்னைக்கு 85% அ ஓட்டு பதிவு போட்டிருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் விஜய் தான். விஜய் தான். ஆனா ஏடிஎம்கே உள்ள ஓட்டு ஏடிஎம்கே இருக்கும். ம். போன முறை ஜெயிச்சது எடப்பாடி கவர்மெண்ட் பிடிக்கல அப்படிங்கிறதுனால மாத்தி போட்டாங்க. ஏன்னா மாத்திட்டாங்க. இவரு விடியல் வர்றாருன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்கார்ந்து, திண்ணையில உட்கார்ந்து அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள். இந்த முறை அப்படி இல்ல. அவருக்கு வந்து அவருடைய ஆட்சியில மக்களுக்கு திருப்தி இல்ல, சந்தோஷம் இல்ல, விலைவாசி குறையல, ஒரு லாபம் மிஞ்சி மிஞ்சி போனா எல்லோருக்கும் நான் திருப்தியை தந்த அரசுன்னு சொல்றாரு. இல்ல. எத்தன பேருக்கு குடுத்தாரு இந்த ரூ. 3000? ரூ. 1000 நெறைய ஏங்க பேருக்கு மகளிர் சேரலன்றது உரிமை தொகைங்கிறது உரிமைன்னு சொல்றேன். அப்ப ம். எல்லா பெண்களுக்கும் தானே அந்த உரிமை இருக்கு. ம். அதுல என்ன ஏற்றத்தாழ்வு பார்க்குறது? அதனால அந்த அந்த வாங்குனவன் கூட ஓட்டு போட மாட்டான். வாங்குனவன் நெறைய பேரு இப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டுருப்பான். ம். அதனால அது ஒர்க் அவுட் ஆகல. போன வாட்டி வந்து ரெட்டலை தோத்ததுக்கு காரணம் காரணம் என்னன்னா, ரெட்டையிலேயே 3ஆ பிரிஞ்சு எடப்பாடிக்கு மேல உள்ள அதிர்ச்சியில சசிகலா பிரிஞ்சாங்க. டிடிவி தினகரன் ஓட்ட பிரிச்சாரு. இந்த தடவ ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, டிடிவி தினகரன் எடப்பாடி சப்போர்ட் பண்றாரு. ஸோ அந்த ஓட்டு அவருக்கு. ஏன்னா ம். அவரும் கட்சி நடத்துறாரு. சசிகலா இப்ப புதுசா வந்தாங்க. அவங்க பேச்சே இல்ல. அவங்க இப்ப சொல்லியிருக்காங்க சார், "நான் வந்து உள்ள போனதுனால தான் இவ்ளோ பேர் ஆடியிருக்கீங்க. நான் இருந்திருந்தா விட்டுருப்பனா?" அப்படின்ற மாரி அந்த டெம்ப்ளேட் இப்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா எனக்கு பரவிட்டு இருக்கு. கொஞ்சம் கோவம் வருது. கண்டிப்பா. சசிகலா யாரு? அவங்க ஜெயலலிதா அம்மா அவர்களோட ச தோழியோ, சகோதரியாக சசிகலாவால தான் ஜெயலலிதா கெட்டாங்க. சசிகலா தான் இவ்வளவு ஊழலுக்கும் காரணம். அதாவது 2 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தாங்க. ம். அப்படிப்பட்ட கோர்ட்டாலே ஊழல் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட சசிகலா, பேசாம ஒதுங்கியிருக்கணும். ஜெயலலிதா குடுத்த ஆதரவுல, ஜெயலலிதாவால சம்பாதிச்சத வச்சு, ஜெயலலிதா மாளிகை மாதிரியே நீ பாய்ஸ் கார்டன்ல ஒண்ணு கட்டியிருக்க. உனக்கு என்ன சம்பாத்தியம் உனக்கு? நான் கேட்கிறேன். சசிகலாவுக்கு என்ன சம்பாத்தியம்? என்ன புரட்சி தாய்? தாயில என்னடி வெங்காயம் புரட்சி? தாய்னா தாய் தான். என் மனைவி கூட கெட்ட மனைவி இருக்கலாம், நல்ல மனைவி இருக்கலாம். தாயில கெட்ட தாய் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பெரிய தாய்? நீ ஜெயலலிதா கிட்ட இருந்ததுனால சம்பாதிச்ச. ஜெயலலிதாவிடம் இருந்ததுனால எடப்பாடி உன் கால்ல விழுந்தாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ட்ட எல்லாரும் கால்ல விழலையா? ஏங்க கலைஞர் சார் கலைஞர பார்த்தாலே குனிஞ்சிருவாங்களே சார். அது நம்ம கலைஞர விடுங்கங்க. கலைஞரையும், ஜெயலலிதாவையும், எம்ஜிஆரையும் விட்டுருங்க. ம். ஜெ சசிகலா கால்ல எடப்பாடி விழுந்தாருன்னா, முதலமைச்சர் பதவிக்காக விழுந்தாரு. ஆமா. முதலமைச்சர் பதவியில ஏறின பிறகு சசிகலா என்னைக்கா பார்த்தாரா? இல்ல. இல்ல சார். அதாவது அது இயல்பு. எல்லோருக்குமே ஒருத்தன் ரூ. 1,00,000 குடுக்குறான்னா கால்ல விழுவான். தப்பே இல்ல. அது இயல்பு. பணம் குடுக்குறாருங்க. சொல்லுவேனா மாட்டானா? அதனால அது தப்பு இல்ல. கால்ல விழுற கலாச்சாரம் தப்பு இல்ல. இப்போ அ ம இவரு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இது தப்பா நெனச்சுக்காதீங்க. இந்த கால்ல விழுகிற கலாச்சாரம்னீங்க இல்லையா? இது அதுவும் வந்து இப்போ பிரச்சாரம் அப்போ இத வச்சியும் பிரச்சாரம் பண்ணாங்க சார். அந்த பிரச்சாரம் எடுபடாதுங்க. அ இல்ல. உதயநிதி ஸ்டாலின் கால்ல எவனும் விழலையா? ம். ஸ்டாலின் கால்ல விழலையா? நீ உண்மதான். உன் கால்ல விழுந்தா தப்பு இல்ல. ஜெ க சசிகலா கால்ல விழுந்தா தப்பா? ம். என்னது இது? அதுதான் இப்ப வந்து ஸ்டாலின் உதயநிதி என்ன கேட்டாருன்னா, எடப்பாடி இப்போ அவ முதலமைச்சர் புரட்சில இருந்தாரு. ம். யார் கால்ல விழுந்தாலும் அவரு ஒத்துக்க மாட்டாரு. எந்திரி எந்திரி தப்பு பண்ணாத அப்படிம்பாரு. அதனால அவரு வேற. ம். இப்ப அண்ணா கால்ல எல்லாரும் விழுந்துட்டாருன்னாங்க. அது வந்து ஜெயலலிதா காலத்துல
அது ஏன்னா அந்த அம்மா ஒரு பெண்ணு. ம். அந்த பெண்ணு அந்த பெண்ணு ஆளுமை அவங்க காட்டணுங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. அதாவது முழு கை சட்டை போடக்கூடாது. அதேமாரி பார்வை வந்து காலுக்கு இருக்கணும். முகத்துக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க நெறைய கட்டுப்பாடு போட்டாங்க. அது ஏன்னா அவங்க பெண் பாதிக்கப்பட்டதுனால அந்த மாதிரி அவங்க போட்டாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமா. அது நெறைய இருக்கு. அது ஆமா. அதனால உங்களுக்கும் தெரியும். எடப்பாடிக்கு அப்புறம் போன முறை தினகரன் தனியா நின்னாரு. நீங்க அந்த தினகரன் வாங்கின ஓட்டெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, திமுக தோத்துருக்கும். ஆமா. அந்த கணக்கெடுப்பு பார்த்தா, இப்ப ப்ளஸ் பாயிண்ட் தினகரனுக்கு எடப்பாடி. என்ன தினகரன் அவர்கள் விட எடப்பாடி கரெக்ட்டா ஆமா. அந்த இருக்கு. கூட்டணி பாஜக கூட்டணி இருக்கு. அப்புறம் ஜி.கே. வாசன். அதற்கு அப்பழுக்கற்ற ஒரு மனிதர். ம். அவருடைய ஆதரவு இருக்கு. அதனால அது நீங்க ஓட்டு சதவீதத்த பார்த்தீங்கனாலே, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் பூஸ்டா இருக்கும். அங்கெல்லாம் வந்து டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லன்னு தான் இப்ப கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க. ஆனா கருத்து கணிப்பு என்பது நம்ப வேண்டிய தேவையே இல்ல. நான் சொன்னாலும் நம்ப வேண்டியது இல்ல. ஏன்னா மக்கள் மனத நாம யாரும் எடை போட முடியாது. ம். இப்ப கணிப்புங்கிறது என்ன? நீ யாருக்கு ஓட்டு போட்ட? அவன் உண்மைய தான் சொன்னான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட்டு தான். ஓட்டு போட்டு கூட பக்கத்துல ஒருத்தன் டிஎம்காரன் இருக்காங்க. நான் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லியிருக்கலாம். கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு மட்டுமல்ல, காசு வாங்கிட்டு போடுறது. இன்னும் நெறைய பேர் வந்து டிஎம்கே ஜெயிக்குன்னு போட்டுருக்கான். பூரா காசு வாங்கியிருக்காய்ங்க. இந்த தேர்தல்ல மீடியாக்காரங்களுக்கு அதிகமா பணம் செலவிட்டது திமுக தான். ஆனா காச வாங்கிட்டு எத்தன பேரு அ தே இப்போ டீனர்ல எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. திமுக காசு குடுத்துச்சு. திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த வா வா அவங்களுக்கு வாங்குன வா பிடிச்ச ஆ கட்சி எதுவோ அதனால அது அதுக்கு. திண்டுக்கல் தேர்தல்லயே எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தன் அரசியல் கட்சி காசு குடுத்தான்னா, அது உங்க காசு. வாங்கிக்கிங்க. வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். வாங்கிங்க. வாங்கிட்டு ரெட்டேலைய ஓட்டு போடுங்கன்னாரு. முடிஞ்சுது. அந்த பாலிசி இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வந்து இந்த போட்டியில அதிகமா காசு செலவிடுற காரணம் என்னவா சார் இருக்கும்? அம்மா அவங்களுக்கு வாழ்வா சாவா போராட்டம். இத அதாவது அடிச்ச கொள்ளையில எடுத்த காசுகள, பணத்த காப்பாத்தணும்ல. அப்ப அடுத்தப்ப ஆட்சி வந்தா தானே காப்பாத்த முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ இது உதயநிதி அவர்கள் வந்து இந்த கால் மேட்டர் தான் மறுபடியும். என்னடா சுத்தி சுத்தி அதிலயே வரான்ட்டு இருக்காதீங்க. ஒரு சின்ன டவுட் எனக்கு தம்பிக்கு ஒரு டவுட்டு. இப்போ உதயநிதி வந்து எடப்பாடி வந்து சசிகலா கால்ல விழுந்தது அவர்கள் கால்ல விழுந்தது வந்து சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டி பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாரு, இவர் வந்து சில நடிகை நடிகை கால்ல விழுந்தார் அப்படின்ற மாரி அவர் சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு, அவரு வந்து இன்னொரு கட்சியில அதாவது தாவேக்கால இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கால இருந்து கொண்டு அவர் பண்ண பிரச்சாரம் என்னன்னா, நீங்க வந்து அதாவது இப்போ எடப்பாடிய தான் அவரும் தாக்குறாரு. ஸோ இப்ப இது பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம மக்களுக்கு சேவைய சொல்லி பிரச்சாரம் பண்ணணுமா? இல்ல அடுத்தவர்களோட குறைய சொல்லி பிரச்சாரம் பண்ணணுமா? ஏங்க இந்த பிரச்சாரத்தெல்லாம் எவனும் கேட்கறது இல்லைங்க. கேட்கவே மாட்டான்னா, அப்புறம் எப்படி மைண்ட்ல ஏத்துவான்? மைண்ட்ல ஏத்தவே மாட்டாய்ங்க. இப்ப செங்கோட்டையன் பேசுறாரு. அவர சாகுற வரைக்கும் ஜெயலலிதா பக்கத்துல சேர்க்கவே இல்ல. அவர விலக்கி வச்சிருந்தது. கட்சிய விட்டு விலக்கலயே தவிர, அவரு கார்டனுக்குள்ள அவரு போறதுக்கான உரிமையே இல்ல. ம். ஏன்? அவரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டாரு. அதே மாரி ஊழல்லயும் மாட்டிக்கிட்டாரு. அவரு யோக்கியமா? சுத்த சுயம்பிரகாசமா கே.ஏ. செங்கோட்டையன்? அவரே பாலியல் ப ப குற்றச்சாட்டு காரணமா தான் ஜெயலலிதா அவர விலக்கி வச்சது. தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது சார். நான் சொல்லி அதான் நெறைய பெரியவர்னா பேருக்கு தெரியும் உங்களுக்கு. நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. அதனால அவரு ஒண்ணும் யோக்கியம் இல்ல. யோக்கியம்ன்னா அவரு ஏன் கட்சிய விட்டு மாறுறாரு? எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் அவரு. அதாவது சிஎம் சீட் இவருக்கு குடுக்க வேண்டிய அது அவர் பிரச்சாரத்தில சொன்னது அது. அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, சிஎம் சீட் காலையில நைட் வரைக்கும் அவருக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சாம். காலையில மாறுனோனே பொட்டி மாறிடுச்சு. அத அவரு பொட்டியும் மாறல, ஒட்டியும் மாறல. அவரு பொட்டி திறக்கல. இவரு பொட்டி திறக்கல. அதாவது அவர்கிட்ட இருந்த பணத்த அவரு இறக்கணும். எம்.எல்.ஏக்களுக்கு பணம் செலவாகும். அதத்தான் சசிகலா சொல்லுச்சு. யார் செலவு பண்ண போறாங்கன்னு பார்த்தா, ஜெயக்குமாருக்கும் சான்ஸ் வந்தது. மாட்டேன்ட்டாரு. இவரு கடைசி நிமிஷத்துல என்னால செலவு பண்ண முடியாதுன்னு, அத அண்டர்டேக் பண்ணிட்டாரு எடப்பாடி. அவரு பணம் குடுத்தாரு. முதலமைச்சர் ஆனாரு. அதுல என்ன தப்பு? இப்போ கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞரா முதலமைச்சரா இருந்துச்சு. ம். நெடுஞ்செழியன் தான் ஆதரவு இருந்துச்சு. சத்தியவாணி முத்து தான் நேரா எம்ஜிஆர்ட்ட வந்து அது நெடுஞ்செழியன் வேண்டாம். நம்ம வந்து கலைஞரே தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தமிழர் தந்தை சீபா ஆயத்தினார் அவரு பணம் குடுத்தாரு. எம்ஜிஆர் தன்னுடைய புகழ குடுத்தாரு. வந்தாரு கலைஞர். இல்லன்னு மறுக்க க முடியுமா திமுககாரங்களால? சார் கலைஞர் வர்றதுக்கே எம்ஜிஆரோட ஆதரவு தேவைப்பட்டதா ஆமா. சார்? அப்ப நீங்க பிறந்தீங்களோ இல்லையோ எனக்கு இல்ல தெரியாது. சார், இல்ல சார். நான் அதான் பிறக்கல. எம்ஜிஆர் இல்லை என்றால் கலைஞர் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. அதே மாரி அவரு ரொம்ப கடன்ல திருந்த சமயத்தில எம்ஜிஆரே சொன்னாரு. எங்கள் தங்கம்னு ஒரு படம். ஜெயலலிதாவும் சம்பளம் வாங்கல. எம்ஜிஆர் சொன்னதுனால. எம்ஜிஆரும் சம்பளம் வாங்கல.
அதில தான் கடன பூரா அடைச்சுட்டு, பூம்புகார் புரொடக்ஷன்ஸ் மறுபடியும் நிமிர்ந்து நின்னுச்சு. ம். அதாவது அரசியல்லயும் எம்ஜிஆர் உதவினாரு. சினிமாவிலயும் எம்ஜிஆர் உதவினாரு.